கேரளாவில் ஒரு சீரியஸான கேஸ் போயிட்டுருக்கு. பிரைன் ஈட்டிங் அமீபா. வாட்? பிரைன் ஈட்டிங் அமீபாவா? அப்படி ஒரு அமீபா இருக்கான்னு கேட்டால் ஆமாங்க. அமீபாலேயே பிரைன் ஈட்டிங் அமீபா அப்படின்னு ஒரு அமீபா இருக்குங்க. இந்த அமீபா நார்மல் வாட்டரில் இல்லை, ஒரு ஸ்டாக்னென்ட் வாட்டர் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் அப்படின்னா ஒரு தேக்கப்பட்ட தண்ணிக்குள்ளே இந்த அமீபா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணியை நம்ம யாரும் குடிக்கிறது இல்லைனாலும் அந்த தண்ணி கிட்ட போகிறதுனாலையோ இல்லை அது நம்ம மேலே படுறதுனாலையோ இல்லை நம்ம மூக்கு வழியாவோ நம்ம வாய் வழியாவோ அதையை நம்ம சுவாசிக்கிறதுனால அந்த அமீபா நம்ம மூக்கு வழியாக உள்ளே போச்சுன்னா அது நேரடியாக பிரெயினுக்கு போச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகும். அப்படின்னா அந்த பிரைன் ஈட்டிங் அமீபா பேர்லேயே இருக்குல்ல, அந்த அமீபா பிரைனை ஈட் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது சாப்பிட ஆரம்பிக்கும். இதனால் நம்ம உயிருக்கே ஆபத்தாய் போய் முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ அது நம்ம உள்ளே போயிடுச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகிறதுனால என்னென்ன சிம்டம்ஸ்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹெடேக், தலைவலி, ஃபீவர், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், வாமிட்டிங், இந்த மாதிரி நடக்கும். இப்படி வர்றப்போ ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, பிரைமரி அமீபிக் எனிமோ என்சிபோலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் எடுக்கிறப்போ அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். கேரளாவில் 91 கேசஸ் இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் பெரும்பாலும் கோழிக்கோட் அண்ட் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா இடத்துலையும் பரவிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 91 கேசஸில் 3 வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்காங்களாம். அதில் 19 மெம்பர்ஸ் இறந்து போயிருக்கிறதா ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கேரள மக்கள் கேரளா ஹெல்த் மினிஸ்டர் ஆன வீணா ஜார்ஜ் இவங்க கிட்ட தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போ வர சர்வேல இந்த பிரைன் ஈட்டிங் அமீபா ஸ்டாக்னென்ட் வாட்டர் மட்டும் இல்லாமல், அதாவது தேக்கப்பட்ட தண்ணியில் மட்டும் இல்லாமல் நார்மல் தண்ணிலையும் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. இது கேரளாவில் இருக்கிற அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, வெளியவும் பரவ சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளாவில் மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடு, கர்நாடகான்னு வெளியவும் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. வாட்டரை எப்பவுமே கொதிக்க வச்சு குடிக்க சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னதில் கொஞ்சமாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.